இருக்கக்கூடிய உங்கள் தரப்பு வாதங்கள் இங்கே பார்வையாளர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு பயமுறுத்தாமல் அந்த தலைப்பிலே நீங்கள் உரையாற்றுகின்ற அந்த செய்திகள் நிச்சயமாக இவர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நம்முடைய பட்டிமன்றத்திற்குள் நாம் நுழைவோம். முதலாவதாக தாக்கு பிடிக்கும் FMCG விநியோக தொழில் தாக்கு பிடிக்கும் வரும் தலைமுறைக்கு நிச்சயமாக பலனளிக்கும் என்ற தலைப்பிலே உரையாற்றுவதற்கு நம்முடைய மாணிக்கம் அவர்களை அழைக்கின்றேன். சொரண்டை மாணிக்கம் அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வட்டம் கள்ளம்புலி கிராமத்தை சேர்ந்த ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். சொரண்டை கள்ளம்புலி அவருக்கு ஊர். இப்போ சொரண்டையில் தங்கியிருந்து வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. மிக நீண்ட அனுபவம் உள்ளவர். ஒரு விவசாயி அடுத்து இந்த தொழிலுக்கு வந்தாப்புல, தானும் இந்த தொழிலை செய்கிறாப்புல, தன்னுடைய வாரிசுகளையும் இந்த தொழிலில் ஈடுபடுத்தியிருக்காப்புல. என்னதான் சொல்கிறாருன்னு கேட்போமே, கொஞ்சம் ஆசையமாக பேசணும். அண்ணாச்சி சொல்லுங்க பார்ப்போம். நமது அன்பே தெய்வம் என்ற முத்திரையை நான் பதிக்காமல் விடுவதில்லை. அந்த கடைக்கோடியில் உள்ள உங்கள் அனைவருக்கும் என்னோட வாய்ஸ் கேட்கிறதா இல்லை கேட்க வேண்டாமா? இன்னும் உங்களுக்கு தேவையா? அண்ணாச்சி நல்லா இருக்கு. ஒரு சின்ன வேண்டுகோள், அதாவது உங்கள் டெசிபல் அளவு எப்போதும் கூடுதல் தான். உங்களுக்கு டெசிபல் அளவு கூட, எங்களுக்கு காது பத்திரம். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சரி சரி சரி. எங்களுக்கு முதல்ல பேச கொஞ்சம் அமைதியாக பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. உண்மைதான். ஏன்னா என்னோட வளர்ச்சி வீதம் வந்து கொஞ்சம் ஓவர் தான். 1991 தான் என்னோடய விநியோக தொழிலை ஆரம்பித்தோம். என்னோடய சுயசரிதத்தை தான் நான் பாடுதேன். இதில் யாரும் நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். ஐயோ அவர் சொந்த கதையை பிடிக்க இங்கே எதுக்கு வந்தார் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். அதில் ஒரு சாதுரியங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. நாம் ஏற்றுக்கிட்ட தொழில் விநியோக தொழில். விநியோக தொழிலை விடுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் நம்ம கூட்டம் கூடியிருக்கோம். விநியோக தொழில் வளர்க்கறதுக்கு இந்த பாதை இருக்குதாங்க தேடுறோம். அதனால் விநியோக தொழில் யாரும் விடவே மாட்டாங்க. எவ்வளவு பெரிய அரசியலோ அல்லது அதிகாரங்களோ ஜிஎஸ்டியோ வந்தாலும் சரி, நாம் நம்ம தொழிலை எந்த ரூபத்திலேயாவது பார்த்துருவோம். அதுக்கு வழிகள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் தெரிஞ்சவங்களாக தான் அந்த துறையில் இருக்கோம். இப்போ 1991 நான் இந்த விநியோக தொழிலை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் தெரியுமா? நான் இந்த நிலையை எப்படி அடைந்தேன் தெரியுமா? விநியோக தொழிலால் தான் என்னால் முடிஞ்சிருக்கு. நிறைய பாதுகாப்பு இந்த தொழிலில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் உங்கள் கடை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைக்கு பாதுகாப்பு தேவைப்படும். நிறைய விஷயங்கள் இருக்குது. கடை பாதுகாப்பு வேணும், அப்புறம் போலீஸ் பந்தோபஸ்து வேணும். அரசியல்வாதிகளாக வந்து நன்கொடை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு திருடன் அல்லது எல்லா விஷயங்களிலும் அங்கே நம்ம எச்சரிக்கையாகவும் கவனம் இல்லாமலும் இருக்க வேண்டியிருக்கும், கவனத்தோடு இருக்க வேண்டியிருக்கும். இந்த நிர்வாகத்தில் நிறைய எல்லாமே நம்மளோட ஸ்டாக்கு கூட இதெல்லாம் லாக் பண்ணிக்கலாம். நிறைய விசேஷங்கள் இருக்குது. எவ்வளோ ரூபா நமக்கு இன்றைக்கி கையில் இருக்குது, சரக்குகள் எவ்வளோ இருக்குது, எல்லாமே கம்ப்யூட்டரில் எல்லாமே பார்த்துருந்தோம். பிறகு எதுக்கு நம்ம லாஸ் ஆக போகிறோம்? எந்த கம்பெனியும் நம்மளை வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான நம்ம சுதந்திரத்தை, அந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம இடம் வைக்கக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு ஒரு கம்பெனி, நேற்று ஒரு கம்பெனி பேர் சொல்கிறேன். நாங்கள் நிறைய இங்கே எல்லாமே சர்வீஸில் தான் இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட நாளாக இங்கே டிஸ்ட்ரிபியூட் இல்லாமல் போனாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே நாங்கள் வியாபாரம் பண்ணியிருந்தோம். வெறும் 40,000 ரூபா முடக்குனா போதும், உங்களுக்கு ஒரு 40,000 ரூபா மட்டும் முடக்குனா போதும், உங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் வந்துடும், நாங்களே எல்லாமே செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், இல்லைங்க, நாங்கள் எங்கள் வசதிக்கு தான் நாங்கள் வியாபாரம் பண்ண தயாராக இருக்கோம். உங்கள் சர்வீஸை எடுத்து நான் செய்ய தயாராக இல்லை. என்னோடய சர்வீஸுக்கு நீங்கள் சரக்கு தரதாக இருந்தாலோ, கடன் தரதாக இருந்தாலோ, அல்லது ரெடி கேஷ் தரதாக இருந்தாலோ, அது அதுக்கு உண்டான சலுகைகளை சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தொழில் பார்க்கோம். நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வியாபாரம் பார்த்து தரணும்னு வேண்டியில்லை. நாங்கள் யார் தெரியுமா? விநியோகஸ்தர்கள். நாங்கள் எத்தனை சரக்குகளை இந்த ஜனங்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் தெரியுமா? எத்தனை கம்பெனிகளுக்கு நாங்கள் இந்த சரக்குகளை அறிமுகப்படுத்தி விலாசத்தை உருவாக்கி நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இப்போ 1917 தொடங்கப்பட்ட பெரிஸ் பிஸ்கட்டு, பேர் சொல்லக்கூடாதுன்னு தான் இருக்குது, இருந்தாலும் அது சொல்லலாம். அது 2, 3, 4, 5 தலைமுறை போயிடுது. அவங்க வணிகம்தான் பார்த்தாங்க, ஆனாலும் அவங்க தலைமுறையாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நானும் அதே மாதிரி 1991 பெரிஸ் பிஸ்கட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்.
அப்போ அவங்க வந்து சரக்கு நிறையா எடுத்துக்கங்க, இல்லைன்னா நீங்கள் கூட உங்களோட சக்திக்கு உங்களோட வாய்ஸுக்கு கம்பெனியில் சேர்ந்துடுங்களேன் அப்படின்னு என்னை கேட்டாங்க. அப்பா கம்பெனியில் நான் சேர்றதுக்கு தயாரில்லை, நான் என்னை நம்பி நீங்கள் சரக்கு தரதா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வியாபாரம் பண்ணுவோம், எங்களை நம்பி நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் நான் ஓகேன்னு. உடனே ஒரு 2 வாரம் சர்வீஸ் பண்ணாங்க. அந்த வத்திராயிருப்புலேருந்து ஒரு பெரிய மூலதனக்காரர் இருந்தார். அவர்கிட்ட அந்த ஃபர்கோ நிறைய ஒரு 4 டன் பிடிக்கும், பிஸ்கட்டாக இருக்கிறதுனால 4 டன் 5 டன் தான் பிடிக்கும். ஃபுல்லாக அவர்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அவங்க ரெடி கேஸ் கம்பெனிக்கு விடுதலை கிடச்சிருச்சு. காசு கொடுத்து சரக்கு அந்த ஆள் எடுக்கிறாரு. அந்த ஆள் என்ன அணைச்சி நீங்கள் தான் வியாபாரம் அப்படிங்கிற அவர் விளையாட்டுத்துறையில் அல்லது வியாபாரத்தில் வேறு வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஆள். அப்போ நம்மளை நம்பி அவர் வரதுக்கு தரார். வெறும் 3 மாதம்தான் என் கூட வாரத்துக்கு ஒரு தடவை சுற்றி இருக்கிறாரு. என்னோடய குணாதிசயங்களையோ என்னோடய வியூகங்களையோ அவர் அடைஞ்சிட்டார், கண்டுபிடிச்சிட்டார். நான் யாரையும் நம்பி இந்த விநியோக தொழிலை தொடங்கலை, என்னை நம்பி மட்டும்தான் நான் அந்த தொடங்கினேன். எத்தனை வகையான வரி விதிப்புகள் வந்திருந்தாலும் அசால்ட்டாக சமாளிக்கலைங்க, ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அரசு நினச்சா நம்ம வியாபாரத்தை கூட நிப்பாட்டியிருக்கலாம், அரசு நினச்சா அது வேறு விஷயம். ஆனால் சட்டத்திட்டங்களால் அல்லது வரி விதித்ததுனால நாம் எதையும் இழந்துட்டோம்னு யாரும் நினைக்க வேண்டாம். நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம். இப்போ அந்த பிஸ்கட் கம்பெனி விட்டு குறை சொல்லுறதா இருந்தால் வாரத்தில் ஒரு கிழமை ஒரு சேல்ஸுக்கு சரக்கு வண்டி தருவாங்க. அது ஃபர்கோ வண்டியாக இருக்கிறதுனால மெயின் ரோட்டில் இருக்க கடைகளாக தான் பார்த்து சரக்கு டெலிவரி பண்ணுவேன். நல்ல லாபத்துக்கு தான். இப்போ அவங்க சொல்கிற வியாபாரத்துக்கு அவங்க சொல்கிற லாபத்துக்கு நான் விற்றது கிடையாது. நான் எனக்கு என்ன வேணும், என்ன கட்டணும், இந்த பார்ட்டி கடன் தரக்கூடிய பார்ட்டியாக தராத பார்ட்டியாக, அதுக்கு என்னென்ன செய்யணும், எப்படியோ ஒன்று போல் யூனிஃபார்மாக ஆவரேஜாக விலை வச்சு வியாபாரம் பண்ண பெரிய அளவில் வந்துட்டு. அப்போ இந்த நீங்கள் இன்னும் 6 நாள் வீட்டில் இருக்க போகிறீங்க. அப்போ இந்த ஒரு கிழமை நாங்கள் வண்டி தந்துடுவோம், இன்னும் கிழமைக்கு தர முடியாது, வண்டி வாங்கி தரட்டுமான்னு கேட்டாங்க. ஐயோ என்கிட்ட இருக்குது வண்டி வாகனம்லாம், எம்ஐடி இருக்குது, அப்போதைக்கு என்கிட்ட எம்ஐடி இருக்குது, எம்ஐடியை வச்சு நான் வியாபாரம் பண்ணிடுவேன்ட்டு மற்ற கிழமையில் 6 கிழமைக்கு தேவைக்கு என்னோடய வீட்டில் சரக்கரைக்கு வச்சுருவாங்க. இது ஒரு கம்பெனி, ப்ரொடக்ஷன் பண்ண கம்பெனி, இன்னும் அந்த கம்பெனி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சமயத்தில் 2 வாரத்துக்கு முன்னால் கூட அந்த ஒரு மூதாதையர் அந்த நிர்வாகத்தை உருவாக்குன டிஏ பாண்டியன்கிறவரோட ஒய்ஃப் தவறி போனாங்க, வயசு 91. அதுக்கு நான் போயிட்டு வந்தேன். அவங்களாம் விசுவாசத்துக்காகத்தான், அவங்களால தான் நாம் வளர்ந்தோம், விநியோக தொழிலால் தான் வளர்ந்தோம். அவங்க நம்மளை முழுசாக 100% நம்பினாங்க, பிஸ்னஸ் என்னானாலும் இவரால் வரும் அப்படின்னு. அதே மாதிரி நான் என்னோடய கடமையை நல்லா செஞ்சேன், விநியோக தொழிலில் வெற்றி பெற்றுட்டேன். இன்றைக்கும் பெரிஸ் பிஸ்கெட்டு வாரத்துக்கு இன்றைக்கி மத்தியானம் ஒரு மணிக்கு எனக்கு ஆர்டர் கேட்காங்க. இப்போதைக்கு 10 ரூபாய்க்காவது குறையாமல் ஆர்டர் கொடுங்கங்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லா சரக்குமே 400 ரூபா குறைஞ்ச பொருள், ஒரு ஜாடி எடுத்தால் 400 ரூபா. இந்த கண்டிஷனுக்கு அவங்களோட அந்த வேல்யூவை கூட்டிட்டாங்க. முன்னால் 10 பைசாவுக்கு விற்ற வியாபாரத்தை இப்போ 20 ரூபாய்க்கு விற்றாத்தா முடியுங்கிற நிலை கொண்டு வந்தால் அது காலச்சூழ்நிலையால் உருவாக்கப்பட்டது தான். அதனால் நாம் வணிகம் செய்கிறோம், வணிகர்களோட வியாபாரம் பண்ணோம், பொருள்களோட விநியோகத்துக்கு கொண்டு போகிறோம். இந்த பொருள்களை நம்ம விநியோகம் அறிமுகப்படுத்துகிறோம். இது யார் கொண்டு வந்தால் முதல்ல நம்ம ஊருக்கு இந்த நிலையை நம்ம மேலோங்கி தான் வச்சுருக்கோம். எந்த கம்பெனிக்கு நம்ம அடிபணிஞ்செல்லாம் தொழில் பார்க்க முடியாது. அப்படி தொழில் பார்த்தா அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் கொண்டு போக முடியாது. அதனால் முன்னெச்சரிக்கையோடு இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. ஆனால் எனக்கு டைம் பார்த்தாது, எனக்கு கொடுத்துருக்காது 5 நிமிஷம் தான். நான் இதோட நிறைவு செய்ததுக்கு தான் தயாராக இருக்கேன். அதாவது விநியோக தொழிலில் இப்போ நான் ஒரு சிறு விஷயத்தை சொல்லிடுறேன். ஒரு சைக்கிளை வச்சு தான் அந்த தொழிலை தொடங்கினேன். படிப்படியாக பிஸ்கெட்டு அது மாதிரியான ரீட்டைல் லைன் பார்க்கையில் கடல் சாம்பு கடைநல்லூரை சார்ந்த ரஹீம் ஸ்டோர் அவங்கள்ட்ட எடுத்தேன். அப்போது ரஹீம் ஸ்டோரில் இருந்து எடுக்கிற போது கொஞ்சம் விலை தோதுவாக தாரேன், நீங்கள் ஒரு 10 பட்டியாக எடுங்க அப்படின்னாரு. அப்போ எங்கள் ஊரை சேர்ந்த ஆர்ஏகே ட்ரேடர்ஸு அவர் தான், ஆர்ஏகே ட்ரேடர்ஸ் அதிபர் தான் இங்கே சுரண்டிக்கு கடல் சாம்பு. இவர் கடல் சாம்பு எனக்கு என்னமோ விற்கவே இல்லையே, நான் என்ன செய்யணும் ஏன் செய்யணும்னு பெரிய விஷயங்களை கொண்டு வந்தார். ரைட், இந்த நான் பேசி குறைச்சிருந்தேன், நான் பேச்சை குறைச்சிருந்தேன், என்ன பேச்சை குறைக்கத்தான் சொல்கிறாங்க. அவ்வளோ பேர் இயலாதவங்க மட்டும்தான் என்ன பேச்சை குறைக்க, அதுக்கு நடுவர் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காருங்க. நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணுங்க சார், இது நிலவரம். ஒரு நிமிஷம், நான் சொன்னது இருக்கக்கூடிய 8 பேருக்கும் 5 நிமிஷம்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆயிடுதுங்கிறதுக்காக வேண்டி சொன்னேன். சொல்லுங்க, நீங்க வாட்டுக்கு சொல்லுங்க, நினைச்சு கேட்கறதுக்கு நாங்க இருக்கோம். சொல்லுங்க சொல்லுங்க. அதனால யாருமே விநியோக தொழில அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகலாங்கிறத மட்டும் நிலைநிறுத்தி எல்லாரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆயத்தமாகுமாறு உங்களை இருகரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மாணிக்கணச்சி சிறப்பான ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அதாவது ஹாஸ்யமாக பேசினாலும் கூட அதில் ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுக்குன்னு சொல்லி சட்டத்திட்டங்கள் வச்சுருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. நம்மள்ட்ட வந்து ஒரு டேபிள் முன்னால் உட்காந்துருக்கும் போது எங்கள் கம்பெனியில் வந்து இவ்வளோ போய் வாங்கணும், நீங்கள் கேஷ் கொடுத்து தான் வாங்கணும், மார்க்கெட்டில் இவ்வளோ கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்கள் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்கோம்? அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் இல்லையா அவர் சொன்னது, அழகாக சொல்லியிருக்காரு. ஐயா, நம்ம கம்பெனி, நம்ம நிறுவனம், நமக்கு இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நம்ம கம்பெனிக்காரன்ட்டு சொல்லியிருக்கோமா? நான் கடன் கொடுக்க முடியாது, நான் இத்தனை நாள் தான் கடன் கொடுப்பேன். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காருங்க. பிரமாதம் மாணிக்கம், சூப்பராக சொல்லிட்டிய.